போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ இது இல்லாமல் உங்களுக்கு தனியாக வந்து டெஸ்ட் டிஸ்கஷன் யூடியூப்ல போய்கிட்டு இருக்கும், போலீஸ் கோச் அப்படின்னு ஒரு சேனல்ல. ஸோ அது ரெகுலராக கண்டினியூ ஆகும், அதை தனியாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆகஸ்ட் 21 இன்னைக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஆன்லைன் அப்ளிகேஷன் நாளைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஆகஸ்ட் 22 ஸ்டார்ட் ஆகுது. 1 மந்த் செப்டம்பர் 21 வரை 30 டேஸ் வந்து அப்ளை பண்ணலாம். மேக்ஸிமம் ஒரு 1 வீக்குள்ள அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. தென் எழுத்து தேர்வு நடைபெறக்கூடிய தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நவம்பர் 9ஆம் தேதி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இருந்து கரெக்டாக கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா செப்டம்பர்ல ஒரு 10 நாள் தான் இருக்கு. தென் நவம்பர்ல ஒரு 10 நாள், இன் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60 நாள், மொத்தம் 80 நாள், ஒரு 75 டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவா படிக்கலாம். மொத்தமாக கொடுத்துருக்க டேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 75 டேஸ் எக்ஸாமுக்கான டேட் வர. ஸோ இதில் டோட்டல் வேகன்சி 3644. இதுல ஷார்ட் ஃபால் வந்து 21 கொடுத்துருக்காங்க. அது ஒன்லி ஃபார் எஸ்டி கேண்டிடேட் மட்டும் 21 ஷார்ட் ஃபால் வேகன்சி. ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்க வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 3644. இந்த 3644ல 2ஆம் நிலை காவலருக்கு கான்ஸ்டபிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2833. அது இல்லாமல் ஜெயிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 180. அதுல பெண்கள் 38. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தீயணைப்புத்துறைக்கு பெண்களுக்கு வேகன்சி கொடுக்கல, அதில் வந்து பெண்கள் அப்ளை பண்ண முடியாது. மொத்தம் 631 வேகன்சி, ஒன்லி பாய்ஸ் மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஸோ அந்த ஷார்ட் ஃபால் வேகன்சி பார்த்தோம்ல, ஷார்ட் ஃபால் வேகன்சி 21 அது தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்வேஷனை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அந்த மெடல் கேண்டிடேட்ஸ் அவங்களுக்கு தனியாக வந்து ஒரு 3% 2ஆம் நிலை காவலர்ல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மற்றபடி ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன்ல எல்லாருக்குமே உள்ளது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டா, ஸ்போர்ட்ஸ் பர்சன் 2 மார்க் அந்த ரிசர்வேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே இருக்கும். இதுல வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலருக்கும் இதுக்கு ஃபயர் சர்வீஸ்க்கு மட்டும் 10% கொடுத்துருப்பாங்க, கான்ஸ்டபிளுக்கு 7%. அதுல மெடல் கேண்டிடேட் மட்டும் 3% தனியாக கொடுத்துருப்பாங்க. மற்றபடி ரிசர்வேஷன் பார்த்தோம் அப்படின்னா 10% மேக்ஸிமம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்குற 69% ரிசர்வேஷன் இல்லாம ஸ்போர்ட்ஸ் ரிசர்வேஷன் சிறப்பு ஒதுக்கீடு ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல வந்துடும். இது இல்லாம பாத்தீங்கன்னா ஆர்மி எக்ஸ் ஆர்மி கேண்டிடேட் அவங்களுக்கு வந்து 5%. இதெல்லாம் அடிஷனல் ரிசர்வேஷன், ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிகல் சொல்லுவாங்கல்ல, அதுல வந்து தமிழ்நாடு கொடுக்குற ரிசர்வேஷன் 69 இல்லாம இது ஸ்பெஷல் ரிசர்வேஷன்ல ஒரு ஃபுல்லாவே. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடோ கேண்டிடேட்டுக்கு 3% ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ விடோ கேண்டிடேட்டுக்கு ஃபயர் சர்வீஸ்ல ரிசர்வேஷன் இல்லை, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அப்ளை பண்ணும்போது. பிஎஸ்டிஎம் அப்படிங்கிறது 10th தானே குவாலிஃபிகேஷன், 10th நீங்க முடிச்ச எல்லாருமே அப்ளை பண்ணுவாங்க, அதனால இதுல பெருசா ஏற்றத்தாழ்வு எதுவுமே இருக்காது. பிஎஸ்டிஎம் பொறுத்தவரை டிகிரி குவாலிஃபிகேஷன் குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம்ல தான் ரிஃப்ளெக்ஷன் இருக்கும். இதை பொறுத்தவரை எக்ஸாம் தமிழ்ல நடக்கும், அதனால அப்ளை பண்ற எல்லாரும் மேக்ஸிமம் தமிழ் மீடியமா தான் இருப்பாங்க. அதனால அந்த 20% ரிசர்வேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு பெருசா இம்பாக்ட் இருக்காது, மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருக்கும். அப்ளை பண்ற எல்லாருமே பிஎஸ்டிஎம் வச்சிருப்பாங்க.